வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, டாக்டர் ராம கொல்ல வந்து அந்த கொலைகாரனும் இப்போ இந்த பொண்ணை கொண்ட கொலைகாரனும் ஒரே ஆளாக இருக்குமோ அப்படின்னு போலீஸ் பாபுக்கு டவுட் வந்திருக்கும். இதை டாக்டர் ராமுக்கும் ஃபோன் பண்ணி அவன் இன்ஃபார்ம் பண்ணுறான். உடனே டாக்டர் ராம் சொல்கிறான், அப்போ இந்த ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் அப்படின்னா அவன் முதல்ல அந்த பொண்ணை கொண்டிருக்கான், கொன்னுட்டு தான் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கான். கிட்டத்தட்ட நான் ஒரு பொண்ணை கொண்டுட்டேன், நீ எனக்கு கண்டுபிடி பார்க்கலான்னு என்னை சவால் விடுற மாதிரி தான் அவன் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் இது யாரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் டாக்டர் ராம். சரி, அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஃபோன் இருந்துச்சு அப்படின்னு டாக்டர் ராம் கேட்கும்போது, அந்த பொண்ணோட ஃபோனை காணும், நாங்களும் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் அது சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. எப்போ அந்த ஃபோன் சுவிட்ச் ஆன் ஆகுதோ அப்போ நம்ம அதை ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு மீரா சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபோனும் ஆன் ஆகுது. அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த லொக்கேஷன் எங்கே காமிக்குது அப்படின்னு டாக்டர் ராம் கேட்கும்போது, ஜெயிலில் காமிக்குது அப்படின்னு மீரா பதில் சொல்கிறா. இதை கேட்ட உடனே டாக்டர் ராமுக்கு தோணுது, ஒருவேளை ஜெயிலில் இருக்கிற அந்த சைக்கோ டாக்டரோட வேலையாக இருக்குமோ இது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அந்த சைக்கோ டாக்டரோட செக்யூரிட்டியாக இதை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகமும் டாக்டர் ராமுக்கு வருது. உடனே அங்கேருந்து டாக்டர் ராமும் போலீஸ் பாபுவும் கிளம்புறாங்க அந்த லொக்கேஷன் காமிக்கிற இடத்துக்கு. இதே நேரத்தில் ஜெயிலில் அந்த செக்யூரிட்டி கிட்ட அந்த சைக்கோ டாக்டர் பேசிகிட்டு இருக்கான். அந்த இறந்து போன பொண்ணு தான் இந்த செக்யூரிட்டியோட எக்ஸ் லவ்வர். செக்யூரிட்டியும் அந்த பொண்ணும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நாள் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம், எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்லியிருப்பான். உடனே அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த 3 மாதத்துலேயே அவள் வேற ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிருப்பா. இது இந்த செக்யூரிட்டிக்கு ஒரு கோபத்தை உள்ள ஏற்படுத்தியிருக்கோம். இதை இந்த சைக்கோ டாக்டர் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறான். அப்போலேருந்து செக்யூரிட்டியோட மைண்டை இவன் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் சைக்கோ டாக்டர். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி அந்த செக்யூரிட்டியை ஒரு சைக்கோ கில்லராக மாற்றிருக்கான். இப்போது அந்த செக்யூரிட்டி சைக்கோ டாக்டர் சொல்கிறான், இந்த கொலை பண்ணும்போது எனக்கு முதல்ல ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்து நான் எப்போ கொலை பண்ணுவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த சைக்கோ டாக்டர்கிட்ட அந்த செக்யூரிட்டி சொல்கிறான். ஒன்றும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சீக்கிரமாக வெளியே வந்துடலாம், 2 பேரும் சேர்ந்து நிறைய கொலை பண்ணலாம் அப்படின்னு அந்த சைக்கோ டாக்டர் சொல்கிறான். சரி, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு செக்யூரிட்டி கேட்குறான். சொல்கிறேன் அப்படின்னு அந்த சைக்கோ டாக்டர் சொல்கிறான். இந்த செக்யூரிட்டி என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா, பாபு வேலை பார்த்த அதே ஸ்டேஷனுக்கு கிளம்புறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் ராம் போலீஸ் சீஃப்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அந்த செக்யூரிட்டி நம்ம ஸ்டேஷன் தான் வந்துட்டுருக்கா, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி முடிக்கும் போதே அந்த இடத்துக்கு அந்த செக்யூரிட்டி வந்துடுறான். இதே நேரத்தில் ஃபோனில் அந்த செக்யூரிட்டி தான் கொலைகாரன் அப்படின்னும் டாக்டர் ராம் சொல்கிறான். இதை கேட்டு பக்குன்னு இருக்கு போலீஸ் சீஃப்க்கு. இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறான்னா, அவன் கிட்ட இருக்கிற அந்த மொபைல், அந்த பொண்ணோட மொபைல் எடுத்து டேபிளில் வச்சுட்டு போலீஸ் சீஃபை கத்தியால் குத்த வேகமாக ஓடி வரான். இதே நேரத்தில் அங்கே இருக்கிற மீரா தான் இப்போ வந்து மீரா 2.0 மாறிட்டாங்க இல்லையா, செக்யூரிட்டியை தூக்கி போட்டு மிதிக்கிறான் மீரா. ஒரு வழியாக அவனை மிதித்து கைது பண்ணுறா. இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போகுது. இதே நேரத்தில் டாக்டர் ராம் அந்த சைக்கோ டாக்டரை மீட் பண்ண ஜெயிலுக்கு போகிறான். நீங்கள் தானே இதை பண்ணீங்க, இது உங்கள் வேலை தானே அப்படின்னு டாக்டர் ராம் கேட்க, நான் என்னப்பா பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு அந்த சைக்கோ டாக்டர் சொல்கிறான். இல்லை, நீங்கள் வேணும்னே இதை பண்ணியிருக்கீங்க, என்னோட சின்ன வயசில் இதே விஷயம் எனக்கு நடந்த மாதிரி அதை அப்படியே ஞாபகப்படுத்துச்சு, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் டாக்டர் ராம். எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு அந்த சைக்கோ டாக்டர் எந்திரிச்சு போயிடுறான். இங்கே கோர்ட்டில் இந்த கேஸும் வருது. கோர்ட்டில் அந்த செக்யூரிட்டி சார்பாக ஒரு வக்கீல் வாதாடுறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி சைக்கோத்தனமாக மாறுறது ஒரு மனுஷனுக்கு அவன் பிரெயினில் வர்ற பிரச்சனை தான், அதனால தான் இவங்க கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த பிரச்சனையால் தொடர்ந்து இவங்க கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவுக்கு இவங்க தள்ளப்பட்டுருவாங்க. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு வியாதி மாதிரி தான். எப்படி நம்ம ஒரு பைத்தியக்காரன் கொலை பண்ணால் அவனை ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணாமல் ஒரு மனநல காப்பகத்தில் போய் சரி பண்ணுவோமோ, அதே மாதிரி இவங்களையும் நம்ம மனநல காப்பகத்துலையோ இல்லை வேற எங்கேயாவது வச்சு சரி பண்ண தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சார்பில் உள்ள வக்கீல் சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஆப்போசிட் வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி, ஒருவேளை ஒரு பைத்தியக்காரன் கொலை பண்ணால் கூட அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனோட பைத்தியத்தை தெரிய வைக்க முடியும், அவனை சரி பண்ண முடியும், ஆனால் இந்த சைக்கோ கில்லரை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இவங்களை ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை மனநல காப்பகத்துலேயோ சேர்த்தோம் அப்படின்னா இவங்க தான் அவங்கள கொண்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்களே, அதனால் இவங்களுக்கு ஜெயில் தான் கரெக்டு அப்படின்னு ஆப்போசிட்டாக அந்த பொண்ணு சார்பில் உள்ள வக்கீல் பேசுகிறாங்க. உடனே செக்யூரிட்டியோட வக்கீல் சொல்கிறான், இல்லை, இது ஒரு மனநல டாக்டரே சொல்லியிருக்காரு, அவர் மிகப்பெரிய பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட்டு தான், அவரை நான் இப்போ சாட்சிக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஜெயிலில் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அந்த சைக்கோ டாக்டர் ஒரு நாள் பெயில் வாங்கிட்டு கோர்ட்டுக்கு வர்றான்.
அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமா இதுவும் ஒரு டிசேபிலிட்டி தான், இதுவும் ஒரு வியாதி தான். ஏன்னா நான் ஒரு பெரிய மனநல பிரெயின் சம்மந்தப்பட்ட டாக்டரா இருந்தும் கூட என்கிட்ட வர பேஷண்ட்டையே நான் கொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது தப்பு தான் தெரிஞ்சாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் இப்போ சமீபமாக கூட ஒரு டாக்டர் சைக்கோ கில்லரோட மூளையை நார்மல் மூளையை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஒரு ஆராய்ச்சியில் இறங்கியிருக்காரு. நீங்கள் வேணா அவர்கிட்டயே கூட கேட்கலாம் அப்படின்னு அந்த சைக்கோ டாக்டர் சொல்கிறான், ஜெயிலிருந்து வந்தவன். அது யாரு அப்படின்னு வக்கீல் கேட்கும்போது, வேற யாரு, டாக்டர் ராம் தான் அப்படின்னு டாக்டர் ராம கை நீட்டுறான். டாக்டர் ராமுக்கு புரிஞ்சிருது நம்ம வாயாலேயே இது ஒரு நோயின்னு வர வச்சு ஜெயில் தண்டனையிலிருந்து தப்பிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு. உடனே டாக்டர் ராம் என்ன சொல்றான் அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி இது ஒரு நோய் தான், இல்லைன்னு நானும் சொல்லலை. ஆனா என்னைக்குமே பைத்தியக்காரன் பிளான் பண்ணி கொலை பண்ண மாட்டான், யதார்த்தமா அவனை அறியாம அது நடக்கும். ஆனா இந்த சைக்கோ கில்லர்ஸ் பிளான் பண்ணி வெயிட் பண்ணி அவங்கள வாட்ச் பண்ணி தெளிவா கொலை பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இதை வியாதின்னு என்னால் ஏத்துக்க முடியாது. அதனால இவங்களுக்கு ஜெயில் தண்டனை கரெக்டு தான் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த செக்யூரிட்டியோட வக்கீல் சொல்றான், சரி நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா சைக்கோத்தனமா இருக்கிற ஒருத்தன் உலகத்துல எப்படி வாழ்றதுன்னு கேட்கும்போது உடனே டாக்டர் ராம் சொல்றான், இப்போ நீங்கள் வச்சிருக்க அந்த செக்யூரிட்டியோட மூளை சைக்கோத்தனத்தை விட என்கிட்ட 3 மடங்கு சைக்கோத்தனம் அதிகம் இருக்கிற ஒருத்தனோட மூளை இருக்குது. ஆனால் அந்த பர்சன் இப்போ வரைக்கும் நல்லா ரிச்சாக சந்தோஷமாக இது வரைக்கும் எந்த கொலையும் பண்ணாமல் வாழ்ந்துட்டு வரான். அப்போது அவனை என்ன சொல்கிறது அப்படின்னு டாக்டர் ராம் கேட்குறான். உடனே அந்த வக்கீல் கேட்குறாரு, அப்படி ஒரு பர்சன் இருக்காரா, யார் அது அப்படின்னு அந்த வக்கீல் கேட்குறாரு. அது வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான். கோர்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஜட்ஜி கேட்கும்போது, ஆமாம் இந்த செக்யூரிட்டியோட பிரெயின் சைக்கோத்தனத்தை விட என்னோட பிரெயின் சைக்கோத்தனம் 3 மடங்கு ஜாஸ்தி. ஆனால் இது வரைக்கும் நான் எந்த கொலையும் பண்ணலையே, நான் நல்லா தானே இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும், அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை தூண்டி விடுறது மூலமாக தான் அவங்க கொலை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான். இது மூலமாக அந்த செக்யூரிட்டி பண்ணது கொலை தான் அப்படின்னு அவனை ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு வழியாக இந்த கேஸும் முடியுது. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.